மிஞ்சின சாதம் வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல உதிரி உதிரியாக வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸில் இல்லைன்னா நைட்டு டின்னராக கூட செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் குக்கரில் செய்யவே மாட்டீங்க. இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பெல் ஐக்கானையும் லைக் பட்டனையும் தட்டிட்டு போயிருங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல சாதம்லாம் போட்டு கிளற மாதிரி அடிக்கனமான அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதோ இதுல 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு 5 to 6 கிட்ட பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு 5ல இருந்து 6 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். பாருங்க, சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததான் அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்து இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட கொத்தமல்லி இலை ஓரளவுக்கு நல்லா சுருள வதங்கி வரட்டும். இப்ப பாருங்க, இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்ததான் அதே கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 2 பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 போல முந்திரி, இது எல்லாத்தையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்ட எல்லா பொருளுமே ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்ல ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இது நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி, அடுத்ததான் ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுதான் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே இதுல போட்டு இது எல்லாமே அது கூட சேர்ந்து நல்லா வதங்கி வர மாதிரி வதக்கி விட்டுக்கறலாம். இப்ப பாருங்க, சூப்பரா வதங்கிட்டு இருக்குது. இந்த டைம்ல ஓரளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் மூடி வச்சிருங்க. நம்ம போட்ட காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகி வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம போட்ட காய்கறி எல்லாமே நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்டை எடுத்து இது கூட போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம். மிக்ஸ் பண்ணி விடும்போதே கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் கீழே அடி பிடிக்காம நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பாருங்க, சூப்பரா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விடலாம். நம்ம போட்ட மசாலா அதுல நல்லா செட் ஆகி வரட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை போட்டு அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இதுல இருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு இதுல நான் ஏற்கனவே சாதம் வடிச்சு ஆற வச்சிருக்கேன். மிஞ்சின சாதமா இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். அந்த சாதத்தை எடுத்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல உதிரியா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரி வெஜிடபிள் புலாவ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வெஜிடபிள் புலாவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.